கிரியேஷன்ஸ், சிருஷ்டிப்பை குறித்து நான் உங்களோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். போன வாரத்திலே சிருஷ்டிப்பை குறித்து நான் செய்தியை நான் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். வார்த்தையினாலே கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். வார்த்தையினாலே, எதுவுமே கிடையாது. ஆமா, எதுவுமே கிடையாது. உண்டாக்குதல் என்பது ஒன்றை வைத்து உண்டாக்குவது. இது உண்டாக்கப்பட்டது. இது உண்டாக்கப்பட்டது. இந்த கர்ச்சீஃப் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு பருத்தி பூவிலிருந்து அந்த நூல் எடுக்கப்பட்டு அந்த நூலில் நெய்யப்பட்டு இந்த துணி உண்டாக்கப்பட்டது. இருக்கின்ற ஒன்றை வைத்து உண்டாக்குவது, உண்டாக்கப்படுவது, செய்வது. இல்லாத ஒன்றை வைத்து உண்டாக்குவது என்பது சிருஷ்டிப்பது. இல்லாத ஒன்றை வைத்து உண்டாக்குவது என்பது சிருஷ்டிப்பது. கர்த்தர் ஒன்றும் இல்லாத நிலையில் வார்த்தையினாலே கர்த்தர் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், வார்த்தையினால் சிருஷ்டித்தார். 3 காரியங்கள் போன வாரத்திலே நான் சொன்னேன். வெளிச்சம் உண்டாயிற்று, பிரிவு உண்டாயிற்று, வெட்டாந்தரை உண்டாயிற்று. அப்படியே மனசில் அப்படியே வச்சுக்கணும். அப்படியே ஆதியாமத்தை திறந்த உடனே ஞாபகத்துக்கு வரணும். வெளிச்சம் உண்டாயிற்று. சொல்லுங்கள் எல்லாரும், வெளிச்சம் உண்டாயிற்று. என்ன பத்தாது சத்தம்? வெளிச்சம் உண்டாயிற்று, பிரிவு உண்டாயிற்று, வெட்டாந்தரை உண்டாயிற்று. சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாயிற்று, பிரிவு உண்டாயிற்று, வெட்டாந்தரை உண்டாயிற்று. 14வது வசனத்திலே 4வது காரியம் 14வது வசனத்திலே, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று, பிரிவு உண்டாயிற்று, வெட்டாந்தரை உண்டாயிற்று, 4வதாக சுடர்கள் உண்டாயிற்று. சொல்லுங்கள், சுடர்கள் உண்டாயிற்று. Let there be lights. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்றால் 2 காரியங்கள். ஒன்று, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, சொல்லுங்கள், வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. ஆமா, சூரியன் சந்திரனெல்லாம் எதுக்காக உண்டாக்குனாரு? சொல்லுங்க, வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. எதுக்கு உண்டாக்குனார்? சொல்லுங்க, வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. அப்போ பகலின் பிள்ளைகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலே வாசியுங்கள், 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ நம்மை தேவனுடைய வார்த்தை எப்படி அழைக்கிறது என்று சொன்னா, சுடர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சுடர்கள், உலகத்திலே பிரகாசிக்கிற சுடர்கள். சொல்லுங்கள், சுடர்கள். ஆமா, சுடர்கள். அப்ப கர்த்தர், கவனிங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது, ஒரு மனிதனை தேவர் குடும்பத்தில் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும் போது,
அவனை சுடராக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு சுடராக, ஒரு சூரியனாய், ஒரு சந்திரனாய், ஒரு நட்சத்திரமாய், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு சுடராக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ சுடராக மாற்றுகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிங்க. வித்தியாசம் எதற்காக அப்படி செய்கிறான்னு சொன்னா, வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக அப்படி செய்தார். வித்தியாசம், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். அப்படியானால் எதற்காக உங்களை சுடர்களாக கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொன்னால், பகலின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின், அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பகலின் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக. அப்போ கவனிங்க, அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மங்கள நாள் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதை தவிர வேறு எதுவும், உங்க பிள்ளைங்க கல்யாணமா இருந்தாலும் அது முக்கியமா இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் அதற்காகத்தான் வித்தியாசத்தை நீங்கள் அவனோட நீங்க கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? தெளிவா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமையா வரமாட்டேன், ஐ எம் சாரி. எத்தனை உறவுகள் அதனால வருத்த உண்டாயிருக்கு தெரியுமா? எங்களுடைய காரியங்களிலே முடியாது முடியாது. இன்னும் சில விசுவாசிகள் பாஸ்டரை ரொம்ப ரொம்ப தங்கமா நேசிக்கிற விசுவாசிகள், பாஸ்டர் மதியானமாச்சு வந்துருங்க பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. ஆமா, மதியானமாச்சு வந்துருங்க. சாலை தெருவில் ஒரு குடும்பம் ரொம்ப நம்ம மேல பிரியமா இருந்தாங்க. அவங்க மகளுக்கு பூப்பு நீராட்டு விழா நடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க. அவங்க ஒரு சிஎஸ்சிக்கு போகிறவர்கள். வருஷத்திற்கு ஒரு 2 முறை 3 முறை நம்முடைய சபைக்கு வருவார்கள். ரொம்ப நெருங்கின சொந்தம். கூப்பிட்டார்கள், நீங்க வந்து ஜெர்மன் சொல்லி கூப்பிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பதனால நாங்கள் போகல. அன்றைக்கு பார்த்து ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டியதாயிற்று. இங்கேயே ஜெபத்தை முடிப்பதற்கே 1:40 ஆயிடுச்சு. ஆகவே மதியான சாப்பாட்டுக்கு கூட போக முடியல. இன்றைய வரைக்கும் அவர்கள் எங்கள் மேல் வருத்தமும் எங்கள் மேல் கசப்பும் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அவங்க சரியா பேசுறது கிடையாது. அதை பற்றி நான் வருத்தப்பட விரும்பல. கர்த்தர் ஸ்தோத்திரம். பகலுக்கும் இரவுக்கும், வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டாக வேண்டாம். அவங்களா ஞாயிற்றுக்கிழமை உயிரே போனாலும் சபைக்கு போறதை விட்டுட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லணுங்க. உங்களை பார்த்து சொல்லணும். ஆமா, உங்களை பார்த்து சொல்லணும். கர்த்தர் ஆராதிக்கிறது, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். தாவைக்கால கட்சியில இருந்துகிட்டு, தாவைக்காவுடைய கட்சி விஜய் திருநெல்வேலிக்கு வர்றாருன்னா நான் குற்றாலம் போவேனா? சொல்லுங்க, போகக்கூடாதா? நான் போவேனான்னு கேட்கிறேங்க. ஆமா ஆமா, விஜயனுடைய தீவிர ரசிகன். விஜய் கட்சியிலே நான் இருக்கிறேன். அவர் திருநெல்வேலி வருகிறார். நான் குடும்பமாக, நண்பர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக நான் குற்றாலத்திற்கு போவேனா? போக மாட்டேன். ஒரு விஜய்க்கு அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நீங்கள் எவ்வளவு அசட்டையாக இன்னைக்கு வேண்டாம், பரவாயில்ல, போலனாலும் பரவாயில்ல. வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் இங்க ஆகாய விரிவிலே அவர் சுடர்களை ஏற்படுத்தினார். சுடர்களை. இரண்டாவது காரியம், அடையாளங்களுக்காக. முதல்ல வித்தியாசம் சொல்லுங்கள், வித்தியாசம். இரண்டாவது அடையாளம். முதல்ல வித்தியாசம். வித்தியாசத்தை உண்டாக்குவதற்காக பகல் இரவு என்பதை காட்டும்படியாய், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படியாய் அவர் சுடர்களை உண்டாக்கினார். இரண்டாவதாக
கர்த்தர் ஸ்தோத்திரம். அடையாளங்களுக்காக அவர் சுடர்களை உண்டாக்கினார். அடையாளங்களுக்காக. ராணி ஸ்கூல் பக்கத்துல ஒரு போர்டு இருக்கிறது. ஒரு ஒரு போர்டு, சைன் போர்டு இருக்குது. அது அந்த சைன் போர்டு என்னன்னா, ஒரு ஒரு பலகை நீட்டி இருக்குது. குற்றாலம் 32 கிலோமீட்டர்னு எழுதியிருக்கு. குற்றாலம் அப்படின்னு பக்கத்துல சின்னதா 32 கிலோமீட்டர். பாபநாசம் இந்த பக்கம் கை காட்டி பாபநாசம் 7 கிலோமீட்டர் அப்படின்னு. பாபநாசம் பெரிய எழுத்து, 7 கிலோமீட்டர் என்பது சின்ன எழுத்து. ரைட். பாபநாசம் எழுதினதுனால அது பாபநாசம் அல்ல. குற்றாலம் என்று எழுதப்பட்டதுனால அது குற்றாலம் அல்ல. குற்றாலம் அல்ல. குற்றாலத்திற்கு போகணும்னா அதுதான் அடையாளம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. குற்றாலத்துக்கு போகிறவர்கள் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு பாபநாசம் வீக்கபுரம் வழியாக வரமாட்டாங்க. அப்ப வீக்கபுரத்திற்கு அடையாளம், பாபநாசத்திற்கு அடையாளம் அங்க இருக்குது. ஆமா. குற்றாலத்திற்கான அடையாளம் இருக்கிறது. ஆமா. குற்றாலம் போகும். குற்றாலம் அல்ல, ஆனால் குற்றாலத்தை காட்டும் அடையாளம். ஆமென் சொல்வீங்களா? அது பாபநாசம் அல்ல, ஆனால் பாபநாசத்தை காட்டும் அடையாளம். அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த தேசத்திலே அடையாளங்களாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அடையாளங்களாக. அப்ப இயேசு நேசிக்கிறார் என்று எப்படி சொல்லுவது? இயேசு நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன? உங்களை தான் கர்த்தர் காட்டுகிறார். எப்படி குற்றாலத்துக்கு ஒரு கை காட்டி இருக்குதோ 32 கிலோமீட்டர்னு, அது மாதிரி இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னா கர்த்தர் உங்களை தான் கை காட்ட விரும்புகிறார். அவன் சுகுமார பாரு, அவன் ஞான செல்வத்தை பாரு, ஜான பாரு, நாராயணனை பாரு, உங்களை தான் கை காட்ட விரும்புகிறார். அப்ப நீங்களும் நானு தான். அவன் ஒரு பாட்டு பாடணும். இந்த பாட்டு என்ன? என்னை நேசித்தீரே, நேசித்தீரே. இன்னொன்று நேசத்தை ஆழமதை, என்னை நேசித்த நேச தேவனை, என்னை நேசிக்க நேசத்தின் ஆழமதை. ஒன் மோர் டைம். என்னை நேசிக்கும் நேசரின் நேசத்தை, என்னை நேசிக்க நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. இளையகுமாரன் போனிட்டான், வீட்டை விட்டு போயிட்டான். அவன் வீட்டில் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, கூலிக்காரர்கள் இருக்கிறாங்க. கூலிக்காரர்கள் என்பது அன்னன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போவான். அடுத்த நாள் வந்தா வருவான், வரலனா இல்லை. வந்தா கூலி, வரலனா இல்லை. வேலைக்காரர்கள் என்பது அப்படி அல்ல. அங்கேயே தங்கி இருக்கிறவர்கள். சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போவாங்க. ஒரு சில வேலைக்காரர்கள் அங்கேயே தங்கிடுவாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் அல்லது வார சம்பளம் கொடு. வேலைக்காரர்கள் நிறைய வேலைக்காரர்கள், ஏராளமான கூலிக்காரர்கள். இளையகுமாரன் சொத்தை பிரித்து கொண்டு போய்விட்டான். அப்பாவை பற்றி அப்பா முகத்துக்கோ அல்லது அப்பாவுடைய முதுகுக்கு பின்னாலேயோ இந்த கூலிக்காரர்களும் வேலைக்காரர்களும் என்னவெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியுமா? முத்தவனை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? தூக்கி வச்சு கொண்டாடினாரு, முகத்தில் கரிய பூசி போயிட்டான். சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க.
ஆமா, ரொம்ப இடம் கொடுத்துட்டார் பிள்ளைக்கு, ரொம்ப இடம் கொடுத்துட்டார். நம்ம சொல்லுகிற முதல் வார்த்தை, பிள்ளைங்களுக்கு ஒரு தவறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம சொல்லுகிற ஒரு முதல் வார்த்தை, நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவே இடம் கொடுக்கத்தான் செய்வார்கள், இடம் கொடுக்கத்தான் செய்வார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு முகத்திற்கு முன்பதாய் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, கேலி பண்ணியிருப்பாங்க தெரியுமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது அப்பாவுக்கு கேள்விப்படும் போது இப்படி எவனாச்சும் ஒருத்தன் போட்டு கொடுத்துருப்பான், உங்களை பத்தி ஜோயல் இப்படியெல்லாம் சொன்னாங்க, உங்களை பத்தி கனி இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு அது எவ்வளவு நிந்தையா இருந்திருக்கும் தெரியுமா, அது எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும் தெரியுமா. இப்படி முகத்துல கறி, எல்லாரும் சொல்ற அளவுக்கு கறி பூசி போயிட்டானே. ஆனா அவன் திரும்பி வந்த பொழுது, ஆமா, அதை ஒன்றை குறித்தும் தகப்பன் நினைத்து பார்க்கிற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா. அத்தனையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சொல்லுங்கள். அத்தனை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசு நேசிக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் தான் அடையாளம். அல்லேலூயா. ஆமா, தப்பு பண்ண உடனே, தப்பு அதுவும் பெரிய தப்பு பண்ண உடனே ராத்திரி தூங்கும் போது ஃபேனு கலண்டு தலையில விழும் அப்படின்னு ஒரு 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 காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தான்னு வச்சிங்க, எப்படி இருக்கும்? தப்பு பண்றவங்க, விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி, நீ தப்பு பண்ண உடனே உன் தலையில ஃபேன் விழும் அல்லது உன் முதுகுல ஃபேன் விழும், ஃபேன் கலண்டு விழும் அப்படின்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், எத்தனை பேர் கட்டுப்பட்டு வருவீங்க தெரியுங்களா? என்னையும் சேர்த்து தான். எத்தனை பேர் தெரியுங்களா தலையில? இப்ப இந்த வாரம் ராஜன் தலைக்கட்டோட வரான்னு வச்சிங்க, ஆஹா என்னாச்சு போன வாரம்? ஆமா, இந்த வாரம் பாஸ்டர் முதுகுல பெல்ட் போட்டுக்கிட்டு வரான்னு வச்சிங்க, ஆஹா. ஆமா, கர்த்தர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யறதில்லை. பாருங்க, இயேசு நேசிக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் தான் அடையாளம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர் என்பதற்கு நீங்களும் நானும் தான் அடையாளம். ஆமா, யாரை காட்டுவார்? கவனிங்க, இயேசு வல்லமை உள்ளவர் என்பதற்கு யாரை காட்ட விரும்புகிறார் தெரியுமா? உங்களை தான் காட்ட விரும்புகிறார். ஆமா, உங்க வாழ்க்கையில் நடப்பதைத்தான் சுட்டி காட்ட விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை யாரை வச்சு செய்ய காட்ட விரும்புகிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் வைத்து தான் செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதை உங்களை வச்சு தான் செய்ய விரும்புகிறார், அதை உங்களை காட்டித்தான் செய்ய விரும்புகிறார். நீங்களும் நானும் தான் கர்த்தருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். வித்தியாசத்தை உண்டாக்கவும், சொல்லுங்கள், வித்தியாசத்தை உண்டாக்கவும், அடையாளங்களுக்காகவும். சொல்லுங்க, வித்தியாசம், அடையாளம். சுடர்களை எதற்கு உண்டாக்கினார்? வித்தியாசம், அடையாளம். ரைட், கர்த்தர் ஸ்தோத்திரம். வித்தியாசம், அடையாளம். அப்போ வித்தியாசத்தை நான் இந்த கல்யாண வீட்டுக்கு போறத மாத்திரம் நான் வித்தியாசமாய் நான் சொல்லவில்லை. உங்களுடைய நடக்கை மாத்திரம் வித்தியாசம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலை தர விரும்புகிறார். ஆற்றல், ஜெயிக்கும் ஆற்றலை தர விரும்புகிறார். சொல்லுங்கள், ஜெயிக்கும் ஆற்றல். 1 யோவானிலே 5வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கவனிங்கள், நல்ல வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் தேவனால் உங்களுக்குள்ளாய் பிறக்கப்படுகிற ஒரு காரியம். அப்ப தேவனால் உங்களுக்குள்ளாய் உருவாகிற இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்கள் விசுவாசமே, சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம்.
அப்ப உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்குள் இருந்து கொண்டு அவர் ஜெயித்த அதே ஆற்றலை உங்களுக்கு அவர் தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக உண்டாகி விடுகிறது. அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பல மேன்மைகள் இருக்கலாம். பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அடையாளம் இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அவர்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஆற்றல் கிடையாது. அவர்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஆற்றல் கிடையாது. உங்களுக்கோ பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒரு குதிரையும் ஒரு 5 குதிரை, ஒரு 5 கழுதை, குதிரை மாதிரி கழுதையும் வளர்ந்துருக்கு. ஒரு 5 கழுதை 5 குதிரையும் எடுத்து ஒரே லாயத்தில் வைத்து ஒரே மைதானத்தில் பயிற்சி கொடுத்து, ஒரே இடம், பயிற்சி கொடுக்கிற இடம் ஒரே இடம், பயிற்சி கொடுக்கிற பயிற்சியாளர் ஒரே ஆளு, பயிற்சி கொடுக்கிற அந்த பயிற்சி ஒரே விதம், the training same kind of training, same coach, அதே பயிற்சியாளர், அதே பயிற்சி, அதே பயிற்சியான இடம், அதே சாப்பாடு, கொள்ளும் புல்லும் அதே சாப்பாடு, எல்லாம் அப்படியே பிரமாதமா கழுதைக்கும் குதிரைக்கும் நடக்குது. குறிப்பிட்ட நாள் பயிற்சி முடிஞ்ச உடனே மைதானத்தில் கழுதையும் குதிரையும் வந்து நிறுத்தப்படுகிறது. பயிற்சியாளர் துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து ஒரு துப்பாக்கினால் சுடுகிறார். டுவீல் அப்படின்னே குதிரைகள் எல்லாம் அப்படியே பஞ்சம் பறக்குது. ஆனா இந்த கழுதைகள் அத்தனை நாட்கள் பயிற்சி எடுத்தும் அத்தனை நாட்கள் பயிற்சியாளரால் உருவாக்கப்பட்டும் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே 4 கால் பாய்ச்சல்ல பதறி ஆமா மைதானத்தை தாண்டி அந்த பக்கம் ஒரே ஓட்டம். பிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்கிற ஆற்றல் கழுதைக்கு இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஜெயிக்கிற ஆற்றல் கழுதைக்கு கிடையாது. குதிரைக்கு தான் ஜெயிக்கிற ஆற்றல். ஆமா, ஜெயிக்கிற ஆற்றல், யுத்தம் செய்கிற அந்த ஆற்றல் குதிரைக்கு தான். ஆமா, நிகி நிகி என்று அப்படியே பல்ல காட்டுமா வேதம் சொல்லுகிறது. நிகி நிகி என்று தூரத்திலேயே யுத்தத்தின் வாசனையை பிடிச்சிடுவான் குதிரை. தூரத்திலேயே அதுக்கு ஜெயிக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆனா கழுதைக்கு ஜெயிக்கும் ஆற்றல் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், கிடையாது. அப்ப கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் போது நீங்க ஒரு கழுதையா அல்ல, நீங்கள் ஒரு குதிரையாக ஜெயிக்கும் ஆற்றலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, யாரையும் குறிப்பிட்டு கழுதுன்னு சொல்லல. ஆமா, ஆமா, ஜெயிக்கும் ஆற்றல் உங்களுக்குள்ளாய் ஒரு ஜெயிக்கும் ஆற்றல். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றார் கர்த்தர். அவரே சொல்லிட்டார், உங்களுக்கு கஷ்டம், இந்த உலகத்திலே உயிருள்ள நாட்கள் எல்லாம் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா அது தெரிஞ்சும் விசுவாசிகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, இங்க இருக்கிற மூத்த விசுவாசிகள் நிறைய பேரை தெரியும். ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா புலம்புவார்கள். ஆமா, என்ன ஆச்சு? ஜெயிக்க மாற்றல் என்ன ஆச்சு? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு தாக்கம் என்ன ஆச்சு உங்களுக்கு? யாருக்குமே வராத எந்தாவது பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சா? புத்தர்ட்ட வந்து ஒருத்தன் கேட்டானா, ஒரு பெண் வந்து கேட்டாலாம், என் வீட்டில் பிள்ளை செத்து போயிட்டா, நீங்க வந்து சுகமாக்கணும்.
உயிரோட எழுப்பணும், சுகமாக்கணும், அவளுக்கு சுகம் தரணும். செத்து போயிட்டா, என்னால் தாங்க முடியல. அவ சொன்னாலாம், புத்தர் சொன்னாராம், சரி நான் வருகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீ செய்யணும். ஊருக்குள்ளார போயிட்டு எந்த வீட்டில் சாவு இல்லாத வீடோ அந்த வீட்டிலேருந்து கடுகு வாங்கிட்டு வானாராம். சாவு இல்லாத வீட்டிலேருந்து கடுகு வாங்கிட்டு வானாராம். இவ போனா, அங்கே போனால் ஒரு வீட்டில் புருஷன் இறந்துட்டான்றாங்க, ஒரு வீட்டில் அம்மா இறந்துட்டான்றாங்க, ஒரு வீட்டில் பிள்ளை இறந்துட்டான்றாங்க, ஒரு வீட்டில் மனைவி இறந்துட்டான்றாங்க, ஒரு வீட்டில் தாத்தா இறந்துட்டான்றாங்க. எல்லார் வீட்லேயும் சோக கதைகளை அவள் கேட்டு கேட்டு அவ புத்தர்ட்ட வந்து சொன்னாலாம், நான் ரொம்ப எல்லாருக்கும் நடக்கிற காரியம்தான் எனக்கு நடக்கிறது, நான் புரிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ போனாலாம். எல்லாருக்கும் நடக்கிற காரியம்தான் உங்களுக்கு நடக்கிறது. ஆமாம். ஆனா ஒரு சோதனை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது நீங்கள் புலம்புவது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ளாக அந்த ஜெயிக்கும் ஆற்றல் இல்லை என்பதை காட்டுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஒப்பாரி. ஆமா, ஜெபம் கிடையாது. ஆவியானவர் பேசுவாராக. ஜெபம் அவுட்டு. சபைக்கு வருவது விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. சபைக்கு வருவது கொஞ்சம் கொஞ்சமாய் நின்று போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேலிலே வாசித்து பாருங்கள், 17வது அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50 முதல் 52 வரைக்கும் வாசிக்கலாம். 50 முதல் 52 வரைக்கும். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். பெலிஸ்தரை துரத்தினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எக்ரோனின் வாசல் மட்டும், பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் பெலிஸ்தரை அவர்கள் துரத்தினார்கள். யாரு? இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி. இவர்கள் இதற்கு முன்னால கோலியாத் அங்கே 40 நாட்கள் வந்து நின்றானே, சவால் விட்டானே, அப்பொழுது இந்த யூதா மனுஷரும் இஸ்ரவேலரும் எங்கே போனார்கள்? எங்கே போனார்கள்? ஒருவன் கூட முன்வரவில்லையே. சமஸ்த ராணுவம், இஸ்ரவேல் ராணுவம் 40 நாட்கள் தளபதி முதற்கொண்டு ராஜா முதற்கொண்டு பயந்து கூடாரத்திலே ஒளிந்து கொண்டார்களே, ஒருவர் கூட முன்வரவில்லையே. ஆனா இப்போ 50வது வசனத்திலே 47வது வசனத்திலே ஒளிந்து கொண்டார்கள். 52வது வசனத்திலே இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் அவர்கள் பெலிஸ்தரை துரத்தி கொண்டு ஓடினார்கள். பட்டயத்தால் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். எப்படி வந்துச்சு இந்த தைரியம்? ஒரு தாவீது அந்த பெலிஸ்தனுடைக்கு போய் பெலிஸ்தனுடைய வாளை எடுத்து பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டதினாலே, இந்த கோலியாத்தை வெட்டி போட்டதினாலே தங்களுடைய வீரன் செத்து போனான் என்று கண்டு பெலிஸ்தர் எல்லாம் ஓடினார்கள். அவர்களை தாவீது பெற்ற வெட்டியை அடிப்படையாய் வைத்து யூதா மனுஷரும் இஸ்ரவேலரும் அந்த பெலிஸ்தர்களை துரத்தி கொண்டு போய் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சாத்தானை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லும்போது அதை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அது நீங்கள் உணர்வீர்களே ஆனால், கர்த்தர் ஸ்தோத்திரம் சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது எந்த நெருக்கமானாலும், எந்த விதமான போராட்டமானாலும், எந்த விதமான சோதனையானாலும் நான் ஓடி ஒளிய மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற தாக்குதல் எதுவானாலும் 2ல 1 நான் பார்ப்பேன். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். சாத்தானை ஜெயித்தவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? சாத்தானை ஜெயித்தவர் எனக்கும் ஜெயம் தருவார்.
ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்தவர், அவனை பக்கவாதமாக்கி விட்டார். சாத்தான் பக்கவாதத்தில் இருக்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். உயிர் இருக்கு, ஆனா பக்கவாதத்தில் இருக்கிறான். அவனால் செயல்பட முடியாது. அவன் கையை அசைக்கிறது, கால் அசைக்கிறதை கண்டே நீங்க ஒப்பாரி வைப்பீங்கன்னா, புலம்புவீர்களே, ஆனால் ஜெயிக்கும் ஆற்றல் எங்கே போனது? உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆற்றல் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜெயிக்கும் ஆற்றலை உடையவர்கள். அந்த வித்தியாசத்தை நீ காட்டணும். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவனும் பிரச்சனைன்னு சொன்னா அவன் அழுகிறான். ரட்சிக்கப்படாதவனும் ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம் வந்தா ஒப்பாரி வைக்கிறான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் ஒப்பாரி வைக்கிறீங்க. ரட்சிக்கப்படாத அவனும் கவலைப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் கவலைப்படுறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத அவனும் அப்படியே கண் கலங்கி என்ன செய்வது என்று சொல்லி விழி பிதுங்கி நிற்கிறான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் விழி பிதுங்கி என்ன செய்வது என்று சொல்லி நிற்கிறீங்க. என்ன வித்தியாசத்தை காட்டுகிறீர்கள்? ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் என்ன வித்தியாசத்தை காட்டுகிறீர்கள்? ஜெயிக்கும் ஆற்றலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது, பிரிவு உண்டாக கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது, சுடர்கள் நான்காவதாக சுடர்கள் உண்டாயிற்று. ஆமென் சொல்வீங்களா? நான்காவதாக சுடர்கள் உண்டாயிற்று. ஐந்தாவதாக பெருக்கம் உண்டாயிற்று. சொல்லுங்கள், பெருக்கம் உண்டாயிற்று. let the waters bring forth. பெருக்கம் உண்டாயிற்று. 20வது வசனத்தை, 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பெருக்கம் உண்டாயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். பெருக்கம், பெருக்கம் உண்டாயிற்று. சொல்லுங்கள், பெருக்கம் உண்டாயிற்று. சுடர்கள் உண்டாயிற்று, பெருக்கம் உண்டாயிற்று. 50 பேர் கொண்ட சபை 200 பேராக ஒரு வருஷத்திலே வளர்கிறது. 50 பேர் தான் இருந்தாங்க, அந்த சபை 200 பேராக வளருகிறது. ஒருத்தரா சபைக்குள்ளார வராங்க, ஒருத்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. பின் குடும்பம் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே அவர்கள் எல்லாரும் சபையிலே அங்கத்தினராகலாம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஒரு குடும்பம், ஒன் ஃபேமிலி within a year win one family. ஒரு குடும்பம் ஒரு வருஷத்திலே, ஒரு வருஷத்திற்குள்ளாக ஒரு குடும்பத்தை ஆதாயம் செய்ய முடியாதா? ஒரு குடும்பம், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகள் தானே. ஒரு குடும்பம் ஒரு வருஷத்திலே ஒரு குடும்பத்தை ஆதாயம் செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஏன் செய்கிறது இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம், ரட்சிக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் காரியங்கள், சிருஷ்டிப்பின் காரியத்திலே பெருக்கம் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அடையாளம் அம்சமாய் இருக்கிறது, வித்தியாசம் காட்டுவது ஒரு அம்சமாய் இருக்கிறது. அப்படியே புதிய சிருஷ்டியின் காரிலே பெருக்கம் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஏன் அப்படி நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம வெறும் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், பெனியல் சபை விசுவாசியாக இருக்கிறோமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தின் செயல் வீரராக நாம் இருப்பது இல்லை. வெறும் பெனியல் சபையின் விசுவாசியாக, வெறும் கிறிஸ்தவராக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் செயல் வீரராக, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தின் செயல் வீரராக நாம் இருப்பது இல்லை, செயல்படுவது இல்லை. சிதறிப்போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். சபையிலே அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினமும் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்வீங்களா? இதுதான் சபையினுடைய சரித்திரம். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வர இவ்வளவு நாளாச்சு. இன்னும் உங்க உறவினர் குடும்பம், ஒரு குடும்பம் கூட சபைக்குள்ளார வரல. பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். புது சுற்றின் காரியங்களிலே பெருக்கம் ஒரு அம்சமா இருக்கிறது. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்க முழங்கால் தழும்பு ஏற வேண்டாமா? தழும்பு ஏற வேண்டாமா?
தனியா நீங்க வரதை பார்த்துட்டு, மற்றவங்க எல்லாம் குடும்பமா வரும்போது நீங்க தனியா வரதை பார்த்து உங்களுக்கு இருதயத்தில் ஒரு ஏக்கம் வர வேண்டாமா? ஒரு தாக்கம் உண்டாக வேண்டாமா? நானும் குடும்பமா வருவோம், நானும் குடும்பமா வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு குடும்பம் இருந்தது. நாலு பிள்ளைங்க. சைக்கிள் வச்சிருப்பார். கனரா பேங்க்ல வேலை செய்தார். ஆரம்ப நாட்கள்ல சைக்கிள் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கும் போது அவர் பைக்குக்கு மாறிட்டார். 4 பிள்ளைங்களையும் மனைவியும் ஒரு சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் சைக்கிளில் வருவார். 4 பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. 4 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள்லாம் பார்த்து அப்படி முன் வரிசையில் தான் உட்காந்துருப்பாங்க. அதுவும் அந்த அவருடைய மகளுக்கெல்லாம் எப்சின் பேர். ஏற்கனவே சாதாரணமாக முட்டைக்கண்ணு அவளுக்கு. பாஸ்டர் பார்க்குதே அப்படியே இப்படின்னு பார்ப்பா. அவன் எங்கேயும் குதிரை மாதிரி தான், எங்கேயும் லெஃப்ட் ரைட் நோ. பாஸ்டரை தவிர அப்படி பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பிள்ளைங்க திரும்பாதுங்க. அப்படியே இருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஊழியத்தில் இருக்காங்க. அவன் எல்லாமே ஊழியத்தில். ஒரு ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு எல்ஐசி ஆஃபீஸர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அங்கே அந்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு சபை போதகரோடு கூட தொடர்பு கொண்ட பொழுது அந்த சபை போதகர் சபையிலே என்னை பற்றி சொல்லி அதன் மூலமாக அந்த ஆஃபீஸர் எல்ஐசி ஆஃபீஸர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன தெரியுதான்னார். தெரியல அப்படின்னு. நான் தான் இன்னாருடைய தம்பி மணிகண்டன் அப்படின்னார். இன்னாருடைய தம்பி மணிகண்டன். எங்கள் அண்ணன் சைக்கிளில் போகிறத பார்த்து இவ்வளோ தூரம் இவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி இயேசுவை பற்றி இவ்வளோ சொல்லுகிறார்னு சொல்லி அதிலே நான் ஈர்க்கப்பட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ கர்த்தர் கவனிங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் இவ்வளோ தைரியமா இருக்கிறாளே, இவ்வளோ சமாதானமா இருக்கிறாளே, இவ்வளோ காரியங்கள் இவ கொஞ்சம் கூட அசைக்கப்படாம ஒவ்வொரு காரியம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் வர வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களிடத்துல ஜெபிக்க எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்க வேண்டும். ஆமா, நீங்க உயிருள்ள விசுவாசி ஆயினா அப்படித்தான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இயேசுக்கு கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வருவார். நமக்கு முன்னே மரித்து போனவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புவார். அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கே வைத்து நமக்கு விமர்ச 7 வருடங்கள் பாராட்டுக்கள் நடக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கிரீடங்கள் சூட்டப்படும். இயேசு வருவார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றாயிலும் இதுவரைக்கும் பொய்த்து போனது இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஒன்று கூட பொய்த்து போனது இல்லை. அவர் வருவேன் என்று சொல்லி வாக்குரைத்து இருக்கிறார். ஆகவே அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்வது இல்லை. அவர் பொய்யுரையாத எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அப்போ கர்த்தர் வருவார் 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 என்று சொல்லி நான் ரட்சிக்கப்பட்ட வந்த நாட்களிலும் சொல்லப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். முக்குடல் பக்கத்துல ஒரு சபையில கர்த்தர் வருவார்னு சொல்லி செய்தி கேட்டு சபையில சொத்தெல்லாம் வித்துட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் ஒரே கூடாரத்துல ஒரு 40 நாட்கள் தேதி குறிச்சாங்க. அப்பெல்லாம் தேதி குறிப்பாங்க. 88ல் வராருன்னாங்க, 92ல் வரானாங்க, 2000ல் வராருனாங்க. அப்பெல்லாம் தேதி குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேதியில் இது இப்படி அது இப்படி, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் அப்படின்னோடனே ரைட் தேதி 3ஆம் உலக போர் வரப்போகுது, உலகம் அழிய போகுது, கர்த்தர் அதுக்கு முன்னால் வரப்போகிறார். உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் செய்து கருப்பட்டி காப்பி தான்
கருப்பட்டி காப்பி உபவாசம் ஜெபம் எல்லாம் சொத்தெல்லாம் வித்து கடைசியில கர்த்தர் வரவே இல்லை. பாதி பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு சொல்லி யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நினையாத நாளிலே திருடன் வருகிற விதமாய் வருவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆனா கர்த்தர் இன்னும் இதுவரைக்கும் வராம ஏன் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார்? 1 பேதுருவிலே 2வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். ஏகமா தீமைக்கும் தீமை 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் 2:9 2 பேதுரு தானே? 2 பேதுரு வாசிங்க. 2 பேதுருமா 3:9 வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். கவனிங்கள், ஒருவரும் உங்க புருஷன் கெட்டு போகாமல், உங்க மனைவி கெட்டு போக கூடாது என்று, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்று, உங்க மாமனார், உங்க சித்தப்பா, உங்க சித்தி, உங்க அத்தை, உங்க மாமியா ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒருத்தராச்சு உங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட வேதனையுள்ள நரகத்திற்கு போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, மழை என்றால் என்னவென்றே தெரியாது, வெள்ளத்தை பார்த்ததே கிடையாது, மழை என்றால் என்னவென்றே தெரியாது. கர்த்தர் நோவா என்ற மனுஷனை அழைத்தார். நோவா வெள்ளத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு என்று சொன்னார். நான் இந்த உலகத்தை அவங்க செய்கிற காரியங்கள் எனக்கு ரொம்ப வெறுத்துருச்சு. அவன் இந்த உலகத்தை நான் ஜலத்தினால் அழிக்கப் போகிறேன். ஆகவே புது உலகத்தை நான் உண்டாக்க போகிறேன். அந்த புது உலகத்துக்காக நீங்கள் நல்ல ஜீவன்களிலே மிருகங்களிலே நல்ல மிருகங்களையும் மோசமான மிருகங்களையும், எந்த மிருகமானால் சரி, காட்டு மிருகங்கள், உயிருள்ள எல்லா அனைத்து உயிருள்ள ஜீவன்களையும் நீ பேழையிலே சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். ஒரு பேழையை செய்வாயாக, அதற்கு தக்கபடி பேழையை செய்வாக என்று சொல்லி கர்த்தர் ப்ளூ பிரிண்டை கொடுத்தார். நோவா மாத்திரம் பேழையை செய்ய முடியாது. அதற்கு நூற்றுக்கணக்கான கார்பெண்டர்கள் தேவை. அந்த கார்பெண்டர்கள்லாம் நோவாட்ட கேட்டிருப்பாங்க, எதுக்கு கர்த்தர் மழையை அனுப்ப போகிறார், வெள்ளத்தை அனுப்ப போகிறார். வெள்ளம்னா என்ன, மழைனா என்ன? மேலிருந்து ஊத்தும். அது எப்படி மேலிருந்து ஊத்தும்? மேலிருந்து எப்படியா தண்ணி ஊத்தும்? மேலிருந்து எப்படி தண்ணி ஊத்தும்? மேலிருந்து எப்படி தண்ணீர் ஊத்தும்? அப்படி மொத்தமா ஊத்துவாரா, சொட்டு சொட்டா விழுவுமா? கேள்வி கேட்டிருப்பாங்களா? ஆமா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 120 வருஷமாக பேழை செய்யப்பட்டது. 120 வருஷமா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேழை வேலையை செய்து விட்டு அவன் 6 மணிக்கு மேலே ஊருக்குள்ளார போய் இந்த மாதிரி பேழை கட்டப்படுகிறது, வெள்ளம் வரப்போகிறது, மழை வரப்போகிறது, நீங்க எல்லாம் யாரெல்லாம் விருப்பமோ அவங்க எல்லாம் உள்ளே வருவதற்கு ரெடி ஆயிக்கிங்கன்னு சொன்னார். 120 வருஷம் ஒருத்தர் கூட வரல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே இதை பார்த்து ரொம்ப விசனப்பட்டார். 120 வருஷங்களாக பேழை ஆயத்தமாக இருந்தும் ஒருத்தர் கூட வரலையேன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. கபடிங்கள், ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
அதற்காக என்ன செய்தார்? நோவாவுக்கு அப்பாவுடைய அப்பா பேரு மெத்துசலா. நோவாவுக்கு அப்பாவுடைய அப்பா பேர் மெத்துசலா. மெத்துசலா என்பதற்கு நோவாவுடைய தாத்தா பெயர் மெத்துசலா. மெத்துசலா என்பதற்கு ஆஃப்டர் இஸ் டெத் ஜட்ஜ்மெண்ட், அவன் மரணத்திற்கு பின்பு வெள்ளம். நீங்க புரிந்துகிற பாஷையில் சொல்லுகிறேன். அவன் மரணத்திற்கு பின்பு வெள்ளம். சொல்லுங்கள், அவன் மரணத்திற்கு பின்பு வெள்ளம். இன்னொரு தடவை சொல்லுங்க. மெத்துசலானா என்ன அர்த்தம்? அவன் மரணத்திற்கு பின்பு வெள்ளம். அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, ஒருத்தராய்ச்சி கெட்டு போக கூடாதே என்பதற்காக மெத்துசலாவுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டே போனார். மெத்துசலாவுடைய ஆயுசு நாட்கள் கூட்டி 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 இதுவரைக்கும் உயிர் வாழ்ந்த மனிதர்களிலேயே அதிக ஆயுசுள்ளவர் யாரு? மெத்துசலா தான். எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 969 வருஷம் வாழ்ந்தான். ஏன் இப்படி? அவனுக்கு மாத்திரம் ஆயுசு நாட்கள், அவ்வளவு ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது. கர்த்தர் அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து, ஏன்னா அவன் செத்து போயிட்டானா வெள்ளம் வரும். மெத்துசலா செத்து போயிட்டானா வெள்ளம் வரும். ஆகவே அவன் வெள்ளம் வரக்கூடாதுன்னா மெத்துசலா சாகக்கூடாது. மெத்துசலா சாகக்கூடாதுன்னா மெத்துசலாவுடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்பட வேண்டும். அவன் கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டே வந்தார். ஒரு நாள் அதுக்கு ஒரு டெட் தானே, ஒரு டெட்லைன் வைக்கப்பட்டது. அவன் செத்த உடனே வெள்ளம் வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வருகை ஏன் தாமதமாகுது தெரியுமா? இன்னைக்கு வந்தார்னா உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வேதனை உள்ள நரகத்தில், அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். எத்தனை பேர் கொஞ்சம் கண்ணு மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் வருவாரானா நான் இருப்பேனா? நம்பர் 1. ரெண்டாவது, இன்னைக்கு கர்த்தர் வருவாரானா நான் கைவிடப்படுவேனா? இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி கைவிடப்பட்டாள், என்னுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டாள், என்னுடைய மாமா வீடு, என்னுடைய அத்தை வீடு, என்னுடைய அடுத்த வீடு, என்னுடைய நண்பன் கைவிடப்பட்டான், எப்படி இருக்கும்? கர்த்தர் ஏன் வருகையை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார் தெரியுமா? உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் ஒருபோதும் அசட்டையாக இருந்து விட வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். சொல்லுங்க எல்லாரும். இரண்டாவது நாள் பிரிவு உண்டாக்கப்பட்டது. மூன்றாவது நாள் வெட்டாந்தரை உண்டாக்கப்பட்டது. நான்காவது நாள் சுடர்கள் உண்டாக்கப்பட்டது. ஐந்தாவது நாள் எப்படிங்க? பெருக்கம். வெரி குட். பெருக்கம் உண்டாக்கப்பட்டது. ஆறாவது நாள் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும். அப்படி உண்டாக்கிவிட்டு என்ன சொன்னார்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அவன் ஆழ கடவன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அவன் ஆழ கடவன் என்று சொல்லி அவனை ஆள்வதற்காக படைத்தார். எதற்காக மனுஷனை உண்டாக்கினார்? ஆள்வதற்காக. எல்லாம் சொல்லுங்கள், ஆள்வதற்காக. சொல்லுங்கள், ஆள்வதற்காக. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆள்வதற்காக. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆள்வதற்காக. ஆள்வதற்காக கர்த்தர். அவன் ஆள்வது என்றால் அதிகாரம் செய்வதற்காக. சொல்லுங்க, அதிகாரம் செய்வதற்காக. அதிகாரம். அவன் அதிகாரம். அதிகாரம்னாவே கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, வார்த்தையினாலே உண்டாக்கினார்.
அப்ப சொல்லால தான் அதிகாரம் என்பது சொல்லால், வார்த்தையால். சொல்லுங்கள், வார்த்தையால். அதிகாரம் என்பது வார்த்தையால் காட்டப்படுகிறது. வார்த்தையால் காட்டப்படும் அதிகாரம். நேற்றைய பேப்பர்ல பாத்தீங்களா? அவன் மேலப்பாளையம் குறிச்சியில ஒருவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. பாலியல் சிறுமியை பாலியல் அவன் அவன் குற்றம் செய்தது நிமித்தமாக அவனுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்ல, மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நீதிபதி மரண தண்டனை எப்படி கொடுக்கிறார்? வார்த்தையாலே அறிவிக்கிறார். எப்படி கொடுக்கிறாருங்க? அவர் வார்த்தையாலே அறிவிக்கிறார். அது செயலாக செயல்படுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? வார்த்தையாலே. சொல்லுங்கள், வார்த்தையாலே. சிஎம் முதலமைச்சர் பெண்களுக்கெல்லாம் 5000 எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரியல, 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆமா, அவன் எப்படி கொடுத்தார்? எப்படி அந்த காரியங்கள் அறிவிப்பு வந்துச்சு? வார்த்தையாலே. ஆமா, 5000 எப்படி சொன்னாரு? வார்த்தையாலே. அவர் வார்த்தையாலே சொன்ன அந்த அறிவிப்பு, அதிகாரிகள் அதை செயல்படுத்தி பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. போன மாசத்துல ஆமா வாக்காளர் திருத்த பட்டியல் வந்தது. ஆமா, வாக்காளர் பட்டியல். நான் 5 முறை தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கேன். நான் 5 முறைக்கு மேல ஓட்டு போட்டிருக்கேன் என்பதனால நான் போட மாட்டேன். நான் வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு போக மாட்டேன். அதெல்லாம் நான் பதிவு செய்ய மாட்டேன். நான் தான் 5 முறை போட்டேன், என் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வேனானால் அது முற்றிலும் தவறாகிவிடும், என் பேர் எடுக்கப்பட்டு விடும். அப்போ வார்த்தையாலே, ஆர்டர் எப்படி போடப்பட்டது, ஆணை எப்படி வெளியிடப்பட்டது? வார்த்தையாலே. அப்ப அதிகாரம் காட்டப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கவனிங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆளுகை கொடுக்கப்படுகிறது அல்லது அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் மேல் அதிகாரம், சூழ்நிலைகள் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம். ஆமா, பிசாசின் மேல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அதிகாரம் செய்வது? வார்த்தையினாலே. சொல்லுங்கள், வார்த்தையினாலே. அதிகாரத்தை எப்படி காட்டுறது? வார்த்தையினாலே. ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தை எப்படி காட்டுறது? வார்த்தையினாலே. என் பிள்ளைங்களுக்கு மெல்கிக்கு சரி, ஹேனாக்கு சரி, அந்த விளையாட்டம்மை பல முறை வந்திருக்கு. விளையாட்டம்மை வந்தோன்னு பக்கத்து வீட்டில் எல்லாம் இண்டுஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் கடுகு தாளிக்காதீங்க, நீங்கள் கூட்டாதீங்க, பிள்ளைய எங்கேயும் அனுப்பிடாதீங்க, ட்ரெஸ்ஸு சட்டி மாத்திரம் போட விட்டு அப்படியே படுக்க வச்சிருங்க, மேலே வேப்பெண்ணெயை போடுங்க, வேப்பை கொழுந்த போடுங்க, ஆமாம் வேப்ப கொழுந்த போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே பரிதாபப்பட்டு, நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆமாம், நிறைய கடுகு அன்னைக்கு தான் போட்டு தாளிப்பேன். ஆமாம், நிறைய கடுகு வீட்டை ஒரு நாளும் கூட்டாதன்னா அன்னைக்கு கூட்டுவேன். நான் கூட்டி ஆமாம் பிள்ளைய குளிப்பாட்டி சோத்திரம் ஸ்கூலுக்கு நான் வைப்பேன். போகிறதுக்கு முன்னாடி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அத்தா விளையாடுறான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அத்தா என் பிள்ளை தான் விளையாடுறதுக்கு உனக்கு கிடைச்சதா? இயேசுவின் நாமத்தில் ஓடி போயிரு, மைதானத்துக்கு ஓடி போய் விளையாடு. என் பிள்ளை மேலே என்ன செய்யாத? விளையாடாத. இயேசுவின் நாமத்தில் ஓடிரு. சாயந்தரம் வரும்போது ஆத்தா இருக்கக்கூடாது. சாயந்தரம் வரும்போது ஆத்தா இருக்க மாட்டா. எப்படி அது எப்படி முடிகிறது? வார்த்தையினால். வியாதியின் மேல் அதிகாரத்தை நான் காட்டுகிறேன். வியாதியின் மேல் அதிகாரத்தை காட்டுகிறேன். பிள்ளைங்க காய்ச்சல் சொன்னா நேரா பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் வீடு போவதற்கு முன்பதாகவே காய்ச்சல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க பரோட்டா வாங்கி சாப்பிடணும். காய்ச்சல் வந்தால் என்ன சாப்பிடக்கூடாது? பரோட்டா சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு காய்ச்சல்னா பரோட்டா சாப்பிடணும்.
பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, காய்ச்சல்னா கண்டிப்பா என்ன கிடைக்கும்? பாஸ்டர்ட்ட பரோட்டா கிடைக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வார்த்தையினால் வீடு போவதற்கு முன்பதாக இந்த பிள்ளையை விட்டு காய்ச்சல் போகணும். பஸ் ஏறதுக்கு முன்னாலேயே காய்ச்சல் வேற பஸ் ஏறிடும். உங்களோட கூட உங்க பிள்ளையோட கூட காய்ச்சல் பயணம் செய்ய மாட்டான். வார்த்தையாலே, அதிகாரத்தை வார்த்தையாலே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பிள்ளைகள் மேல் சாத்தானுக்கு இருக்கிற தாக்குதல்கள். ஆமா, உங்க பிள்ளைங்க மொபைலும் கையுமா இருக்கிறாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? கொடுத்துட்டீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடுத்துட்டீங்க. தேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாடு போட்டா நடக்குமா? நடக்காது, நடக்காது. ஆமா, அவன் பிளவுஸ்ல வச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஆமா மறைச்சி, பெற்றோருக்கு தெரியாம பிளவுஸ்ல ராத்திரில தூக்கத்துல எழுந்து தாப்பனார் யூரின் போகும்போது பளிச்சு பளிச்சுன்னு பிள்ளையோட நெஞ்சில இருந்து பளிச்சு பளிச்சுன்னு வருதுன்னு பார்த்தா, அவ பிளவுஸ்ல இருந்து மொபைல் கீழே விழுந்துருச்சு. படுக்கையில பிறண்டு படுக்கும்போது கீழே விழுந்துருச்சு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம. நான் என்ன சொல்லுகிறேன், பிள்ளைகள் மேல் உங்களுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் சாத்தானுக்கு இருக்கும் அதிகாரத்தை நீங்கள் வார்த்தையினாலே, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பிள்ளையின் மேல் சாத்தானுடைய ஆளுகையை நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? ஒழுக்கம் தவறி நடக்கிறாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க வாட்ச் பண்ண நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் கொண்டு வருவா. நாண்டுகிட்டு செத்தலாமான்னு இருக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பற்றி சொல்லும்போது. நாண்டுகிட்டு ஏன் அந்த அளவுக்கு அந்த பிள்ளை ஒழுக்கம் தவறி நடக்கிறாள். உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது, உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கம் தவறி நடக்கும்போது, பிள்ளைங்க தூங்கும் போது நீங்க தூங்காதீங்க. பிள்ளைங்க தலையில கை வைங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் அவளுக்குள்ளா இருந்து அவளை ஆட்டி படைக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறேன். குடும்பத்தில் சண்டையா? இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டிலே கிரியை செய்கிற ஈன பிசாசை இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். என் குடும்பத்துக்குள்ளார நீ தாக்குதல் செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வார்த்தையாலே, ஆமா, வார்த்தையாலே உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வானளாவிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாதனால் தான் பிசாசு நல்லா கண்டுகிட்டான். ஆமா, உங்க தலை மேல ஏறி உட்கார்ந்து என்ன செஞ்சாலும் இவ அழுதுகிட்டு இருப்பா. சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க வார்த்தையாலே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வார்த்தையாலே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள், கவனிங்கள், உங்கள் பிள்ளைகள் they are all God's property. உங்க வீடு, உங்க வீடு என்பதற்கு அடையாளம் என்ன? உங்க பேரு அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பைக்கு, உங்க பைக் என்பதற்கு அடையாளம் என்ன? என்ன சான்று? அந்த பைக்குடைய ஆமா பத்திரத்தில் உங்க பேரு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பேரு எழுதப்பட்டிருக்கு. ஆமா. இந்த கேமரா உங்களுடையது என்பதற்காக என்ன ஆதாரம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கேமராவுடைய அந்த பில்லில் உங்க பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை போல நீங்கள் தேவனுடைய சொத்துக்கள் என்று உங்க பேர்ல கர்த்தர் தம்முடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்க மேல கர்த்தர் தம்முடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். You are all God's property. நான் தேவனுடைய சொத்து. என் பிள்ளைகள் தேவனுடைய சொத்துக்கள். சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய சொத்துக்கள். ஆமா. உங்க பைக்ல ஒருத்த வந்து உட்கார்றான், நீங்க என்ன செய்வீங்க? உட்கார்ந்துட்டு போறான்னு நினைப்பீங்களா? ஸ்டாண்ட் போட்டிருக்க பைக்கில் ஒரு ஆள் வந்து உட்கார்றான். உங்க பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லும்? அப்பா, நம்ம பைக்கில் அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உங்க பைக்கில் ஒரு ஆள் வந்து உட்காருவதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ ஏன்னா அது உங்க சொத்து. அப்ப கர்த்தருடைய சொத்து. நீங்க கர்த்தருடைய சொத்து. அப்ப உங்களை எந்த விதத்திலும் பிசாசு அலைக்கழிக்க, பிசாசு தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வர ஒருபோதும் அவனுக்கு அதிகாரம், உரிமையும் கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா?
கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆழும்படிக்கு மனுஷனை உண்டாக்கினார். இரண்டாவதாக அவனை அவனை ஆண்டு கொள்வாயாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் மனுஷனை உண்டாக்கினார். சொல்லுங்கள், ஆண்டு கொள்ளும்படிக்கு மனுஷனை உண்டாக்கினார். இரண்டாவது, ஆசீர்வதிக்கும்படியாய் மனுஷனை உண்டாக்கினார். அமெரிக்காவிலே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, இல்ல 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்கினாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய லோகோ சின்னம் என்னன்னு சொன்னா குடை தான், அம்பர்லா குடை தான் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய சின்னம். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில சேர்ந்தாங்க, இன்சூரன்ஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த சின்னம் அவ்வளவு கவர்ச்சியா இருந்தது, குடை. அப்ப ஏன் குடைனா என்ன அர்த்தம்? குடைனா அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் ஸ்தோத்திரம், குடைனா எதுக்கு குடை பிடிப்பாங்க சொல்லுங்க? எதுக்கு பிடிப்பாங்க? மழைக்கு குடை, வெயிலுக்கு குடை பிடிப்பாங்க. அவன் என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம், ஊரெல்லாம் மழை பெய்யும், ஆனா உனக்குள்ளார குடை பிடிச்சனா, உனக்குள்ளார குடைக்குள்ளார இருக்கிற உனக்கு வந்துட்ட உனக்கு மழை பெய்யாது. ஊரெல்லாம் உன்னை சுற்றிலும் மழை பெய்யும், ஆனா கொடைக்குள்ளார வந்து விட்ட உனக்கு ஓ மேல மழை பெய்யாது. எல்லா இடத்திலும் வெயில் சுட்டெரிக்கும், ஆனா கொடைக்குள்ளார வந்துட்ட உனக்கு வெயில் சுட்டெரிக்காது. அதனால கொடை, இப்போ இன்சூரன்ஸ் என்பது கொடைக்குள்ளார வந்த மாதிரி உனக்கு பெரிய பாதுகாப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி போல நமக்கு ஒரு பெரிய குடையாக இருக்கிறார். ஊரெல்லாம் பஞ்சம் வரும், எனக்கு வராது. நான் கொடையின் கீழே இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஊரெல்லாம் கொரோனா வரும், எனக்கு வராது. நான் கொடையின் கீழே இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் கொடையின் கீழே இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சொல்லுங்கள், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை செய்வாரானால் உங்களுக்கு எனக்கு அதை செய்யணும் வேண்டாமா? சகல காரியங்களிலும் சொல்லுங்கள், சகல காரியங்களிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இடையில எத்தனையோ பஞ்சம், இடையில எத்தனையோ பிரச்சனை, ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறைவு ஒன்றுமே அவனுக்கு உண்டாகல. ஆமா, தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை ஆபிரகாம் கை கொண்டார். சொல்லுங்கள், கை கொண்டார். ஆகவே கர்த்தர் அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த உடன்படிக்கை குறித்து தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு சொன்னார். ஈசாக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்கள், இஸ்மவேலுக்கும் சொன்னார், ஈசாக்கிற்கும் சொன்னார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இஸ்மவேலுக்கும் அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டது, ஈசாக்கிற்கும் அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் ஈசாக்கு உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. இஸ்மவேல் உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, ஈசாக்கு உடன்படிக்கையை கை கொண்டார். ஆகவே ஈசாக்கு கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். இப்போ ஈசாக்கு சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அவனுடைய பிள்ளைகள் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை குறித்து கேள்விப்பட்டும் ஏசா அந்த உடன்படிக்கையை பிடித்துக் கொள்ளவில்லை, அந்த உடன்படிக்கை கை கொள்ளவில்லை. ஆனால் யாக்கோபு அந்த உடன்படிக்கை பிடித்துக் கொண்டார், அந்த உடன்படிக்கை கை கொண்டார். யாக்கோபையும் கர்த்தர் அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளிலே 12 பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை குறித்து தெரியும். ஆனால் 12 பிள்ளைகளிலே 11 பேரும் உடன்படிக்கை அவர்கள் கை கொள்ளவும் இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் யோசேப்பு உடன்படிக்கை கை கொண்டார், உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தர் யோசேப்பை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்படியே வழி வழியாய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது வந்தது. இயேசு கிறிஸ்து இப்போ புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு கூட செய்கிறேன். ஆமென்.
புதிய உடன்படிக்கை என்னோடும் உங்களோடும் இயேசு இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. சொல்லுங்கள், இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. அப்போஸ்தலர் 3:25 வாசித்து பாருங்க. ஒருவர் எபிரேயர் 2:12, எபேசியர் 2:12 வாசித்து பாருங்க. 3:15, எபேசியர் 2:12. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 3:25 வாசிங்கம்மா. 3:25 வாசிங்க. இல்லையாம்மா? அப்போஸ்தலர் 3:25, எபேசியர் 2:12 வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியருமாய் இருந்தோம். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் உடன்படிக்கைகளுக்கு உரியவர்களாய் மாறிவிட்டோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கை அறிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கை கை கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதித்ததை போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கும் கிடைக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. யாரெல்லாம் உடன்படிக்கை அறிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உடன்படிக்கை கை கொள்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். பஞ்சம் வந்தது, ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு பயந்து எல்லாரும் எகிப்திற்கு ஓடி போகிறார்கள். கபடிங்கள், பஞ்சத்திற்கு பயந்து எல்லாரும் எகிப்திற்கு ஓடி போகிறார்கள். எல்லாரும் ஓடி போகும்போது ஈசாக்கு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி எண்ணி புறப்படுகிறார். அவர் பயணப்பட விரும்புகிறார். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் பஞ்சத்துக்கு பயந்து எகிப்திற்கு ஓடுவது போல நீ ஓடாத. அவர்களெல்லாம் ஓடுகிறார்கள் சொன்னா அவர்களெல்லாம் உடன்படிக்கைக்கு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். ஆனால் நீ உடன்படிக்கைக்கு உரியவன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உடன்படிக்கைக்கு உரியவன். நீ பயந்து ஓடாத. நீ உடன்படிக்கை ஒன்றுமே, இந்த பஞ்சம் உடன்படிக்கை பெற்ற உனக்கு இந்த பஞ்சம் ஒன்றும் செய்யாது. இந்த பஞ்சத்துல உடன்படிக்கை கை கொண்ட நீ இந்த பஞ்சத்துல நீ சாக மாட்டாய். இந்த பஞ்சத்துல நீ எல்லா விதத்திலும் ஒன்றை இழந்து போக மாட்டாய். இந்த பஞ்சம் உடன்படிக்கை கை கொள்ளுகிற உன்னை ஒன்றும் செய்யாது. அவை விசுவாசத்தை இப்பதான் காமிக்கணும். நீ விசுவாசத்தை உன்னுடைய செயல்களிலே காண்பி என்று சொல்லி கத்த சொன்னா, அவன் என்ன செய்தான்? சித்தப்பா இடம், பெரியப்பா இடம், பக்கத்தில் எல்லாம் பங்காளிகள் இடம், எல்லா இடத்துலையும் அவன் விதை விதைச்சான். எல்லா இடத்துலையும் விதை விதைச்சான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மழையும் இல்லை, தண்ணீரும் இல்லை, பஞ்சத்தின் நாட்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு 100 மேனி விளைச்சலை கொடுத்தார். பஞ்சம் அவன் செத்து போகும்படியாய் அவன் கை கொண்ட உடன்படிக்கை அனுமதிக்கவில்லை. நீங்கள் புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். உடன்படிக்கைகளுக்கு நீங்கள் பங்காளியாய் சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையை அறிந்து கொள்வீர்களேயானால், இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களேயானால், என்ன தேசத்தில் பஞ்சம் வந்தாலும், குறைச்சல் வந்தாலும், எந்த விதமான பற்றாக்குறை வந்தாலும் நீங்க நல்லாவே இருப்பீங்க. நீங்க ஆஸ்வாதமாய் இருப்பீங்க. உங்க குடும்பம் செழிக்கும். நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென் சொல்வீங்களா? சகல விதத்திலும் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? சுடர்கள் உண்டாயிற்று. அப்புறம் 5வது பெருக்கம் உண்டாயிற்று. 6வது மனுஷன் உண்டானான். மனுஷனை உண்டாக்கினதற்கு காரணம் அவன் அதிகாரம் செலுத்த, ஆளுகை செய்ய வேண்டும். 2வது அவன் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றினது நிமித்தமாய் உங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாயும் ஜாதிகளுக்கு மத்தியிலே ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாயும் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார்.